வணக்கம். ஒரு பெரு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவன அதிபராக இருந்தாலும் சரி, ஏன் பள்ளிக்கு போகிற ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, அவங்க தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. சில பேர் இந்த மனக்குழப்பத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைய வாட்டி சிந்திச்சிருப்பாங்க. ஏன் இந்த பதிவை பார்க்கும்போது கூட சிலருக்கு இந்த குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் இவங்களுக்கு அவங்க நண்பரோட ஊக்கமான பேச்சோ, இல்லை ஊக்கம் தரக்கூடிய புத்தகத்தை படித்தாலோ, இல்லை படங்களை பார்த்தாலோ கொஞ்ச நாளுக்கு அவங்க மன அமைதியாகி முன்னேறி செல்வாங்க. ஆனால் அது ரொம்ப நாளுக்கு நீடிக்காம இந்த குழப்பம் தானாக மறுபடியும் வந்து சேர்ந்துடும். ஏன் இப்படிலாம் நடக்குது, எப்படி இதை சரி செய்யறது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த தருணங்கள்ல இந்த மாதிரி மனக்குழப்பம் நமக்கு ஏற்படுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயங்களை செய்யும் போதும், அந்த விஷயங்கள் செய்யறதுக்கு மாத கணக்கில் இல்லை வருட கணக்கில் ஆக போற தருணங்கள்ல மட்டும்தான் நமக்கு இந்த மனக்குழப்பமானது ஏற்படும். குறுகிய காலகட்டத்தில் முடிகிற விஷயத்தையோ இல்லை நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்காத விஷயங்களையோ இந்த மாதிரி நான் இதோட விலகிடுறேன் அப்படின்னு ஏற்படுற மனக்குழப்பம் வரதே கிடையாது. அப்படின்னா இந்த மனக்குழப்பத்தை நம்ம சீக்கிரம் சரி செஞ்சாகணுமே, அப்போதானே நம்ம எதிர்காலம் சீராமையும். இதை சரி செய்யணும்னா இந்த குழப்பம் எந்த காலகட்டத்தில் வருது, எப்படி நமக்கு உருவாகுது அப்படின்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எப்பவுமே முக்கால்வாசி கிணறு தாண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நமக்கு உருவாகும். அதுக்கு மேல நகர விடாம இதுக்கு மேல நம்ம முடியாது, விலகிடலாம் அப்படின்னு நம்மள விலக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யாராவது நம்ம கிட்ட ஏன்பா கடைசி நேரத்துல விட்டுட்டு போயிட்டே, அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிட்டாரு, அவருக்கு எவ்வளவு பாராட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகி வந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. சரி, இந்த மனக்குழப்பம் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி குழப்பம் வர்றதுக்கு அப்போ நிகழ்ற இயற்கையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் காரணம். எல்லாருக்குமே பலமும் பலவீனமும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு நமக்கு தோன்ற நேரத்துல நம்மளை சுத்தி இருக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளோட பலத்தை விட நம்ம பலவீனத்துக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால நம்ம பலவீனங்கள் என்ன பண்ணணும்னா எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனதுல உருவாக்கிடும். இது ஆரம்பத்துல வேலையில நாட்டம் இல்லாம போறது, யார் நமக்கு அந்த வேலையை கொடுத்தாங்களோ அவங்க மேல வெறுப்பு ஏற்படுறது, ரொம்ப நேரம் தனிமையை விரும்புறது, இப்படின்னு சில அறிகுறிகள் மூலமா தெரியும். இந்த வேதனைகள் தொடர்ந்து வளர்றதுனால ஒரு காலகட்டத்துல நம்மளால இந்த வேலையை இதுக்கு மேல செய்ய முடியாது, இதுல இருந்து நம்ம விலகிடலாம் அப்படின்னு போறதுதான் இதோட உச்சகட்டம். சரி, இதுக்கு தீர்வு என்ன? ஒரு எளிமையான தீர்வு இருக்கு. நம்ம எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம நண்பர்கள்கிட்டையும் நம்ம நெருங்கினவங்க கிட்டையும் இந்த மாதிரி நான் செய்ய போறேன், என் வாழ்க்கைக்கு இப்படி உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆலோசனை கேட்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த வேலை நீ நல்லா பண்ணுவ, செய், இந்த வேலை உனக்கு செட் ஆகாது, இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை சற்றும் பொருட்படுத்தாம ஒரு உத்வேகத்தினால அந்த காரியத்தில் உடனே இறங்கிடுவோம். நம்ம முதல்ல இந்த ஆலோசனைகளை எடுத்து வச்சுக்கிறது ஒரு முறை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தருணத்திலையும் நம்ம புது வேலையை எடுக்கும்போது, அதுவும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான வேலையாக இருக்கும்போது நாம தனிமையில உட்காந்து நம்மளே அலசி ஆராய வேண்டியது ஒரு முக்கியமான வழிமுறை. இது ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்மளோட பலங்கள் தான் அதிகமாக நம்ம காட்டுவோம். நம்ம கூட ரொம்ப நெருங்கி இருக்கவங்களுக்கு கூட நம்ம பலவீனத்தை நம்ம முழுசாக காட்டுறது இல்லை. அதனால நம்ம பலத்தை விட பலவீனத்தை அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தர் யாருன்னா அது நாம மட்டும்தான். இது போல தனியாக உட்காந்து நம்ம யோசிக்கும் போது என்ன மாதிரி சூழ்நிலை மாற்றங்கள் வரும், என்ன மோசமான சூழ்நிலைகள் வரலாம், அதுலேயும் மிக மிக மோசமான சூழ்நிலைகள் என்ன வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே தீர்மானித்து வச்சுக்கணும். அந்த தருணங்களில் நம்ம பலவீனங்களை சமாளித்து எப்படி இந்த சூழ்நிலைகள் மாறுற வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சி நிற்பேன் அப்படின்றத ஆராய்ஞ்சு ஒரு உறுதியை ஏற்றுக்கணும். இதுதான் உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வேலை செய்யும் போது உங்களை வெளியேற விடாமல் உங்களை காப்பாற்றும். இயற்கையாகவே கடலில் ஏற்படுற புயலையும் கடல் சீற்றத்தையும் எந்த ஒரு கப்பலாலையும் எதிர்த்து போராட முடியாது. ஒரு போர்க்கப்பலுக்கு கூட இது பொருந்தும். ஏன்னா அது தண்ணியில ஒரு சாதாரண மிதவையா இருக்கிறது தான் அதோட பலவீனம். எனினும் கடினமான புயலையும் கடல் சீற்றத்தையும் தாங்கி நிக்கிற மாதிரி தான் ஒரு பொறியாளரும் கப்பலை வடிவமைத்து வச்சிருப்பாரு. ஏன்னா எல்லா பொறியாளருக்கும் தெரியும் கடல் சீற்றமோ இல்லை புயலோ நிலையான ஒண்ணு இல்லை, அது சீக்கிரம் கடந்து போயிடும் அப்படின்னு. அதனால அது வரைக்கும் அந்த கப்பல் தாங்குற அளவுக்கு அதை வடிவமைச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையோட வடிவமைப்பாளர் நாம தான். நம்ம எதிர்காலத்தில் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் சிக்குவோம் அப்படின்றத முன்னாடியே கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மன தைரியத்தை ஒரு காரியத்தை துவங்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நம்ம எளிதாக கடந்து வந்துட முடியும். அதன் மூலமா பெரும் வெற்றியை நம்மளால ருசி பார்க்க முடியும். அதனால இனிமேல் விலகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து விலகிடுங்க. அதனால
பொன்னான நேரமும் உங்களோட சக்தியும் அது மிச்சமாகும். வணக்கம்.